الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والسلام. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை வலுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் என்றென்றும் எப்பொழுதும் பொங்கி பொழியற்றுமாகுக. சிறப்பான ஜும்மா மஜ்லிஸின் பரக்கத்தினால் இறை இல்லமாம் புனிதமிகு காபா ஷரீஃபை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈருலக தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய ஆயுளிலே ஒரு முறையாவது இந்த அரிய வாய்ப்பினை முழுமையாக நிறைவாக தந்தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மகத்தான ஒரு சிறப்பான புனிதமான ஈருலக தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே உதித்த, இந்த உலகத்திலே பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்திலே வந்த இறை தூதர்களிலே மிகவும் சிறப்புக்குரியவர்களாக, மிகவும் கண்ணியம் பொருந்தியவர்களாக இந்த உலகத்திலே வந்தார்கள், வாழ்ந்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார்: வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நாயகமே, உம்மை அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாக அல்லாமல் நாம் அனுப்பவில்லை. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேறு இறைவன் இல்லையோ, அதே போல அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாகவே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியதாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அகிலத்தார்களுக்கு அருள் பிளம்பாக, ரஹமத்தாக என்று சொன்னால், அகிலத்தார்களே அனைத்து படைப்புகளும் உள்ளடங்கிவிடும். அகிலத்தார்களே முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காபிர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதுபோன்று உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உயிரற்றவைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருள் பிளம்பாக, ஒரு ரஹமத்தாக இந்த உலகத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவர்கள் முன் தோன்றிய நபிமார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நபியாக வந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நபியாக வந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அகில உலகிற்கே நபியாக வந்தார்கள்.
அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கு நபியாக வந்தார்கள். சொல்ல போனால் ஏனைய நபிமார்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நபியாக வந்தார்கள். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முஸ்லிம் அல்லாத அனைவர்களுக்கும் நபியாக வந்தார்கள். அதனால்தான் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரன் வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே நாயகமே, உங்களை மனித குலம் அனைத்திற்கும் எச்சரிக்கை செய்பவராக சுப செய்தி கூறக்கூடியவராக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனித குலம் என்று வருகின்ற பொழுது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத அனைவர்களையுமே எடுத்துக்கொள்ளும். அனைவர்களுக்குமான நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே உதித்தார்கள், இந்த உலகத்திலே உலாவினார்கள், தன்னுடைய கொள்கைகளை கருத்துக்களை மக்களுக்கு முன்னால் வைத்து இஸ்லாத்தை பரப்பினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் உலகம் முழுவதும் 1/3 முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1/3 பகுதி. உலகம் முழுவதும் 600 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே 200 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இவ்வளவு வேகமாக வளர்ந்து மக்கள் பெருகுவதற்கு காரணம் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய அற்புதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவர்கள் காட்டி தந்த அழகான கலாச்சாரங்களும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்ற அற்புதமான நடைமுறைகளும் இந்த உலகம் முழுவதும் போய் சேர்ந்தது. சொல்லப்போனால் விரைவிலே 2050 உலகம் முழுவதும் இஸ்லாம் அதிகமாக பரவிவிடும். உலகத்திலே முதலிடத்தை இஸ்லாம் பிடித்துவிடும். உலக மக்களிலே அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்வார்கள். இப்ப கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க. ஆனால் 2050 இஸ்லாம் உலகம் முழுவதும் அதிகமாக பரவும். சொல்ல போனால் இன்றைக்கு நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற இந்த நாகரிக நாடுகளிலே இஸ்லாம் அதிகமாக பரவி அங்கே பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களும் அதிகமாக தோன்றும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த இஸ்லாமிய நெறிமுறைகள் கலாச்சாரங்கள் உலகம் முழுவதும் சன்னமாக பரவி கொண்டிருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இஸ்லாமிய கலாச்சாரம் மனிதனை மனிதனாக மாற்றக்கூடியது. சொல்லப்போனால் மனிதனை புனிதனாக மேன்மையானவனாக மாற்றக்கூடியது. இன்று இந்த கலாச்சாரம் இப்பொழுது சன்னமாக பரவி கொண்டிருக்கிறது. இது செல்ல செல்ல வேகம் எடுக்கின்ற பொழுது நாகரிகம் வளர்ந்த அந்த நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே இஸ்லாம் அதிகமாக பரவும். இதனால் மக்கள் தொகையிலே இஸ்லாமியர்களே முன்னிலை பெறுவார்கள் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள். இதே மாதத்தில் தான் இறந்தார்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் நாளன்று பிறந்தார்கள். அதே ரபீஉல் அவ்வல் 12 இறந்தார்கள். பிறப்பும் இறப்பும் ஒரே நாளை சார்ந்திருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே. ஆக முஹம்மது என்ற அந்த மனிதர் செய்த புரட்சி இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ பேரறிஞர் உலகத்தில் இருக்கக்கூடிய 100 தலைவர்களை தேர்வு செய்து இதனை சிறந்த தலைவர் யார், இந்த உலகத்திலே சாதித்து காட்டிய தலைவர் யார், உலகம் முழுவதும் புரட்சி செஞ்ச தலைவர் யார் என்று ஆய்வு செய்கிறார். அவருடைய ஆய்வுக்காக வேண்டி
7 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். ஆய்வு செய்து இறுதியாக முகமது நபிக்கே முதலிடம் கொடுக்கிறார். இந்த 100 தலைவர்களே முகமது நபி தான். அவர் வாழுகின்ற பொழுது புரட்சியான கருத்துக்களை சொல்லி மக்களை நல்வழியின் பக்கம் இழுத்தார். மக்களை வழிகேட்டிலிருந்து விலக்கி நல்வழியின் பக்கம் கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவராக, வாழ்க்கையினுடைய அழுத்தங்களை சொன்னவராக, வாழ்க்கையினுடைய தத்துவங்களை உலகத்துக்கு எடுத்துரைத்தவராக முதலிடம் பெறக்கூடியவர் முகமது நபி என்று தன்னுடைய தி 100 என்ற நூலிலே பதிவு செய்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண தலைவர் அல்ல, உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய உத்தம தலைவர், உயர்தரமான தலைவர். கியாமத்து உலகம் அழியும் வரைக்கும் அவருடைய பெயரும் புகழும் வாழ்க்கையும் போற்றப்படக்கூடிய, பின்பற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முகமது நபியை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே முத்திரை பதித்த போல் சொல்கிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உம்மை அகிலத்தார்களுக்கு ஒரு அருள் கொடையாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். முகமது நபிக்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய கூட்டத்தார்கள் மாறு செஞ்சு நடக்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி பதுவா செஞ்சாங்க. யாரெல்லாம் இந்த கூட்டத்தை அழிச்சிரு, எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, என் சொல் கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த கூட்டத்தை நீ அழித்து விடு என்று கேட்டார்கள். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மக்கத்து காபிர்கள் சொல்லனா துயரம் கொடுத்தார்கள். அவர்கள் தொழுகின்ற பொழுது முதுகிலே ஒட்டக குடலை கொண்டு வைத்தாங்க. ஆட்டு குடலை தாங்க முடியாது, ஒட்டக குடல் எவ்வளவு பெருசு இருக்கும். நபியுடைய முதுகிலே ஒட்டக குடலை கொண்டு வந்து வைத்தார்கள். நபி செல்கின்ற வழியிலே, போகின்ற வழியிலே கற்களையும் முற்களையும் போட்டார்கள். நபியை உஹது போரிலே, உஹது போர் என்ற ஒரு போர் நடந்த அந்த உஹது போரிலே நபியினுடைய முன் 4 பற்களை உடைத்தார்கள். நபியுடைய நெத்தியிலே அடித்து காயத்தை ஏற்படுத்தினார்கள், ரத்தம் வழிந்தது. இப்படி பல சிரமங்கள் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் பொறுத்தார்கள், அத்தனையும் சபர் செய்தார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, தோழர்கள் சொன்னாங்க, நபியே நாயகமே, உதுஉ அலல் முஷ்ரிகீன், உங்களை கேவலப்படுத்தக்கூடிய, உங்களை சிரமப்படுத்தக்கூடிய இந்த முஷ்ரிக்களுக்கு எதிராக நீங்க பதுவா செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து சொன்னாங்க, மா புஇத்து லஆனன் வ இன்னமா உபஅது ரஹ்மா, நான் மற்றவர்களை சபிப்பதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை, மற்றவர்களுக்கு ரஹ்மத்து செய்வதற்காக வேண்டி, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு துன்பம் செஞ்ச காபிர்களுக்கு கூட பதுவா செய்யவில்லை. ஆனால் ஏனைய நபிமார்கள் பதுவா செஞ்சாங்க, அதனால அந்த சமூகமே அழிஞ்சு போச்சு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சொல்லனா துயரம் கொடுத்த காபிர்களையும், முஸ்ரிக்குகளையும், யூதர்களையும், கிறிஸ்தவர்களையும் ஒரு வார்த்தையிலே கூட அவர்களை வசைபாடவில்லை, பதுவா செய்யவில்லை. மாறாக, யா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் இந்த சமூகத்தை மன்னித்து விடு, இந்த சமூகத்துக்கு நபியினுடைய அந்தஸ்து தெரியவில்லை, நபியினுடைய கண்ணியம் தெரியவில்லை, இவர்களை மன்னித்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சிரமம் கொடுத்த அந்த கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் இப்படி அழகான முறையிலே தான் முறையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ரஹ்மத்தாக வந்தார்கள் என்று சொன்னால், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, முஸ்லிம்கள் முதல் காபிர்கள் வரை, உயிருள்ள படைப்புகள் முதல் உயிரற்ற படைப்புகள் வரை
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக வந்தார்கள், ஒரு அருள் பிழம்பாகத்தான் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு எப்படி ரஹ்மத்தாக வந்தார்கள்? சிறுவர்களும் அந்த தொழுகையிலே கலந்து கொள்வார்கள். சிறு குழந்தைகள் அழுவதை கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கி விடுவார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, தொழுகை இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிங்களே, என்ன காரணம்? பின்னாடி ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு, அந்த அழுக சத்தத்தை கேட்டேன், தொழுகையை சுருக்கி விட்டேன் என்று சொல்வார்கள். அப்போ அந்த குழந்தைகள் மீது ஒரு ரஹ்மத், ஒரு கருணை காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கண்டால் அவ்வளவு பாசம். மதீனாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும், பெருமானாரை சுற்றி கொண்டே இருக்கும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை கண்டால் பேரிச்சம்பழங்களை அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அவர்களை தன்னுடைய ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு மதீனாவுடைய தெருக்களிலே சுற்றி வருவார்கள். அவர்களோடு அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தலைவர். ஆனால் குழந்தைகளை கண்டவுடன் குழந்தைகளாகவே மாறி விடுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால்தான் குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போயிட்டு மதீனாவுக்கு வந்து விட்டார், அவருடைய சொந்த ஊருக்கு வந்து விட்டார். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பெருமானாரை தேடி வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பாசத்தோடு வாழ்ந்தார்கள், சிறுவர்கள் மீது நேசத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு நிலைமை என்ன? குழந்தைகள் நம்மகிட்ட வந்தாலே போக மாட்டோம், தாயிட்டு போ, இந்த விரட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குழந்தைகள் மீது பாசமாக இருந்தார்கள். குறிப்பாக தன்னுடைய பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மீது கடினமாக பாசத்தோடு இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொலை வைக்கின்ற பொழுது அவருடைய பேரர்களும் பக்கத்தில் நிற்பாங்க. அவர்கள் சுஜூதுக்கு சென்றால் அந்த சிறுவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகில் மேலே ஏறி உட்கார்ந்து விடுவாங்க. ரொம்ப நேரம் சஜிதால இருப்பாங்க. அவங்கள தூக்கி வச்சுட்டு சஜிதால எழுந்திருப்பார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர் மீது தொழுகைக்குள்ளே கூட பாசத்தை காட்டினார். ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா? இந்த குழந்தைகள் பள்ளியாசலுக்கு வந்தால் விரட்டுறத வேலை. என்னங்க, விரட்டி அடிச்சுட்டோம். அவர்களை ஒரு ஓரமாக வைத்து நம்முடைய இபாதத்தை காட்ட வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி வணங்குறோம் என்று அந்த பிஞ்சு மனதிலே பதிக்க வேண்டும். குழந்தைகள் சேட்டை செய்வார்கள், சேட்டை செய்வதுதான் இயல்பு. குழந்தைனாலுமே சேட்டை செய்யணும். சேட்டை செஞ்சதான் குழந்தை. அதை என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும். ஒரேடியாக அந்த குழந்தையை துரத்தி விடக்கூடாது. நாம் தொழக்கூடிய தொழுகையை அந்த குழந்தைகள் பார்க்க வேண்டும். நாம் வணங்கக்கூடிய வணக்கத்தை அந்த குழந்தைகள் ரசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய இயல்பிலேயே அந்த தொழுகை வரும். நீங்க நிறைய இளைஞர்கள் தொழுகாமல் இருக்காங்க. என்ன காரணம்? அவர்கள் குழந்தைகள் பள்ளியாசலுக்கு வரல, நம்ம கூட்டிட்டு வர்றதில்லை. குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவர்களை ஓரமாக வைத்து நம்முடைய இபாதத்தை காட்ட வேண்டும். இது சைக்காலஜிக்கல், மனவியல் தத்துவம். இது நம்ம எப்படி வணங்குறோம், நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன என்று குழந்தைத்தனத்திலிருந்தே அவர்களுக்கு நாம் கொண்டு வரணும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பள்ளியாசல தொடர்போடு இல்லாமல் இருக்காங்க. பள்ளியாச பக்கமே தலை வைக்கிறது இல்லை. பள்ளியாசம் சொன்னாலே அவங்களுக்கு நஞ்சு மாதிரி தெரியுது, நஞ்சு குடிக்கிற மாதிரி தெரியுது நிறைய இளைஞர்களுக்கு. 5 நேர தொழுகையில் வந்து பார்த்தா வயசானவங்க தான் இருக்காங்க. இளைஞர்களை காணோம், சிறுவர்களை காணோம்.
காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு பள்ளிவாசல் தொடர்பை நாம் குறைத்து விடுகின்றோம். ஆக பள்ளிவாசலுடைய அந்த தொடர்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் குழந்தைகளை அழைத்து வருவார்கள். அந்த குழந்தைகள் அழுக ஆரம்பித்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளமையான அந்த தொழுகையை மிக சுருக்கமாக தொழுதுவார்கள். நீளமாக தொழக்கூடிய அந்த வளமையான தொழுகையை மிக சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு எப்படி இருந்தார்கள், அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களோடு எந்த அளவுக்கு பாசமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களுடைய ஒரு பகுதி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அரபு மக்கள் ஆண்கள் வேற பெண்கள் வேற என்று தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தாங்க. ஆண்கள் ஆதிக்கம் உள்ளவர்கள், ஆண்கள் ஏவக்கூடியவர்கள், பெண்கள் பலகீனமானவர்கள், சொல்லப்போனால் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க பெண்கள், இப்படின்ற சித்தாந்தத்திலே சிந்தனையிலே அரபுகள் வாழ்ந்தார்கள். பெண்கள்னாலுமே லாஷை ஒன்றுமே இல்லை, அவர்கள் ஒரு படைப்பே இல்லை என்ற ஒரு கீழ்த்தரமான கொள்கையிலே சிந்தனையிலே அரபுகள் வாழ்ந்து பெண்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆடு மாடுகளை போன்று மிருகங்களை போன்று பெண்களை நடத்தினார்கள் அரபுகள். அந்த காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொன்னார்கள், அந்நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களின் ஒரு பகுதி, ஆண்களினால் உருவாக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்ற ஒரு உண்மையான தத்துவத்தை சொல்லி பெண்களுடைய உயர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபுலக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து காட்டினார்கள். சொல்லப்போனால் அரபு நாட்டிலே ஒரு பெண் விதவையாக ஆகிவிட்டால், கணவன் இறந்தால் விதவை, கணவன் தலாக்கு சொன்னாலும் விதவை, இப்படி ஏதோ ஒரு ரீதியில் விதவையாகிவிட்டால் அந்த விதவை பெண்களை அரபுகள் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், அவங்களுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு, அவங்களுக்குன்னு தனி பாத்திரம், இப்படி அவர்களுக்கு ஒரு தனி வாழ்க்கையை, ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையை எடுத்து காட்டுவாங்க. அவர்கள் திருமண காரியங்கள்ல முன்னாடி வரக்கூடாது விதவிகள், நற்காரியங்கள்ல முன்னாடி வரக்கூடாது விதவிகள். ஏன்னா சகனம் பிடித்தவர்கள், முசீபத்து பிடித்தவர்கள் விதவிகள். இந்த மனோபாவத்திலே வாழ்ந்தார்கள் அரபுகள். விதவைகள் என்று சொன்னாலே ஆகாது, அவங்க ஒரு மிருகம் மாதிரி. இந்த மாதிரி மனோபாவத்திலே தான் அரபுகள் வாழ்ந்தார்கள். இந்த சிந்தனையை போக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் மனைவியை விதவியை கட்டினார்கள். தன்னுடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை விட 15 வயசு அதிகம், 4 குழந்தைகளுக்கு தாய், விதவை பெண். அந்த விதவை பெண்ணான அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து அந்த அரபுகளுக்கு சொல்லி காட்டினார்கள், விதவைகள் என்பவர்கள் ஆதரிக்கப்படக்கூடியவர்கள், ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களை ஈமான் கொண்ட, அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை தழுவிய சஹாபாக்கள் விதவைகளை திருமணம் முடித்து விதவைகளை ஆதரித்தார்கள். இன்றைக்கு அரபு நாட்டில் விதவைகள் என்ற ஒரு பட்டியலே இல்லை, விதவைகளே இல்லை. எல்லாம் உடனே திருமணம் முடிச்சிடுறாங்க. கணவனை இழந்துட்டா இதுதான் முடிச்சோன்னா இன்னொரு அழைப்பை திருமணம் முடிச்சிடுறாரு. இன்றைக்கு விதவைகளே இல்லாத ஒரு நாடாக அரபு நாடு திகழ்கிறது என்று சொன்னால் இதற்கு முன் உதாரணமாக இருந்தவர்கள், இதற்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நாட்டில் கூட யாராவது விதவியாயிட்டா கடைசி வரைக்கும் விதவியாகத்தான் இருக்காங்க, அவங்கள யாரும் திருமணம் முடிக்கிறது இல்லை. ஆனால் அரபு நாட்டில் அப்படி இல்லை. அரபு நாட்டில் விதவைகளே இல்லை, எல்லாம் திருமணம் முடித்து அவங்களும் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள்.
இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு வழியை ஏற்படுத்தியவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக பெண்களே சொத்து, பெண்களுக்கு எதற்கு சொத்து என்று அரபுகள் பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறையை மாற்றினார்கள். பெண்களுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும் என்று பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார், யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லித்தக்கரி மித்லு ஹவ்வில் உன்ஸயைன். அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார், உங்களுடைய குழந்தைகளிலே ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். அப்ப தாய் தந்தை 30 லட்சம் ரூபாய் விட்டு போறாங்க. தாய் தந்தை 30 லட்சம் ரூபாய் விட்டு போறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்ப அந்த பையனுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்க? 30 லட்ச ரூபாயில 20 லட்ச ரூபா கொடுக்கணும். பொண்ணுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். இந்த மாதிரி 1/3 3ல் 1 பகுதி பெண்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு உலகத்திலே சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்று வரைக்கும் அந்த சட்டத்தை இஸ்லாமியர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவிலே கூட 1957 தான் பெண்களுக்கு சொத்து கொடுக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு, முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்திலே சட்டத்தை இயற்றினார். காரணம், அவர்களுடைய சகோதரி, ஜவஹர்லாலுடைய சகோதரி, அவருடைய கணவர் இறந்துட்டார். ஆனால் பெரிய பணக்கார், குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டார். இப்போ அந்த சகோதரி என்ன செய்தார்கள், தன்னுடைய சகோதரர் தான் பிரதமர் என்று சொல்லி அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க, என்னுடைய கணவன் சொத்தெல்லாம் வேணும் எனக்கு. அப்போ ஜவஹர்லால் நேரு சட்ட நிபுணர்கள்லாம் ஒன்று கூட்டி பெண்களுக்கு சட்டப்படி சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றி பாராளுமன்றத்தில் அறிவித்தார் 1957. இந்தியாவில் வாழக்கூடிய பெண்கள் அவர்கள் என் மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கணவன் மூலமாக சொத்துக்கள், தாயினர் மூலமாக சொத்துக்கள் பெண்கள் பெற வேண்டும், பெற முடியும் என்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து பல திருத்தங்களை கொண்டு வந்தார்கள், பல புரட்சிகளை கொண்டு வந்தார்கள். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் வளர்ச்சியோடு மேன்மையோடு கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். எந்த தலைவரும் சொன்னதை செய்யவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள். ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைத்து வருகிறார். மகனை அழைத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், என் மகன் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றான், உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ 1 வாரம் சென்று வாங்க அப்படின்னு. 1 வாரம் சென்ற தாய் மீண்டும் மகனை கூட்டி வருகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஓ மகனை, சர்க்கரை சாப்பிட்றத நீ குறைச்சிக்க, சர்க்கரை சாப்பிடலாம், அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிக்க, உனக்கு நல்லது அப்படின்னு. அப்போ அந்த தாய்க்கு கேட்டாங்க, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்காமல, 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காமல இந்த உபதேசத்தை. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு செயலை நானே செஞ்சுட்டு எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால சர்க்கரை சாப்பிடுவதை நான் 1 வாரமாக குறைத்து இப்பொழுது உங்களுடைய மகனுக்கு நான் சர்க்கரையை நீ குறைத்துக் கொள் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு அனுப்பப்பட்ட தலைவர் மிக உயர்தரமானவர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் இந்த உலகத்திலே சொன்னார்கள், எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த உலகத்திலே செய்து காட்டினார்கள். அப்படிப்பட்ட உயர்தனமான ஒரு தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர்களுடைய வழி நடந்து இறுதி வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி இறுதி வரைக்கும் முஸ்லிமாக வாழ்ந்து
இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.